ஹலோ கட்டிங் சேனல் பீப்புள். நம்ம ரொம்பவே சோகமான ஒரு நிகழ்ச்சியை நேற்று நைட் நடந்ததை இன்றைக்கி காலையிலேருந்து எல்லாருமே விட்னஸ் பண்ணி ரொம்பவே கஷ்டப்பட்டு அவங்க விஷயத்தில் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜிவி பிரகாஷ் சாரோட டிவோர்ஸ். எஸ், கிட்டத்தட்ட வந்து சோஷியல் மீடியாவே வந்து ரொம்பவே கெதிகலங்க வச்ச ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னா அதுதான் வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து என்னப்பா இது, கிட்டத்தட்ட 2 பேரும் டிவோர்ஸ் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே அதிகாரப்பூர்வ அப்ரூவலாக வந்து அதாவது அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துலேருந்தே இந்த தகவல் வந்து வந்திருக்கு. அதில் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி தான் நான் இன்னைக்கு கிளம்பி வந்திருக்கேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புகிறேன். வாங்க அவர் ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல்ல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிவி பிரகாஷ் அது மட்டும் இல்லாமல் சைதவி இவங்க கிட்டத்தட்ட வந்து ரொம்ப காலமாக வந்து அதாவது 11 வருஷமாக வந்து கணவன் மனைவியாக அவங்களோட வாழ்க்கையை ரொம்பவே சூப்பராக வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையுமே இருக்குது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஜிவி பிரகாஷ் ஆரம்பத்துலேருந்து வளர்ந்து வரும் ஒரு இசையமைப்பாளர், வளர்ந்து வரும் ஒரு சிங்கர் அப்படின்னு சொல்லி இப்போது பெரிய லெவலில் வளர்ந்துட்டார். கிட்டத்தட்ட வந்து ஜிவி பிரகாஷ் இப்போ எல்லாரோட படத்துலையும் ஒன் ஆஃப் த ஒரு மெயின் இதுவாக வந்து இருந்துகிட்டு இருக்காரு இசையமைப்பாளராக அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ஃபிக்ஸட் ஆகிற அளவுக்கு அவரோட க்ரோத் அப்படின்றது இருந்துச்சு. ஸோ இதை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட ரீசெண்டாக வந்து நிறைய படங்களுக்கு அவர் தான் வந்து மியூசிக்கும் பண்ணியிருந்தார். பட் இருந்தாலும் கூட சமீபத்தில் நிறைய சினிமா இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்கலாம் இப்போ டிவோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும் வகையில் ஒரு சில தெரியாத கப்புள்ஸ் மட்டும்தான் இப்போ வரைக்கும் வந்து இன்னும் ஒன்றா இருந்துகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு ஆள் தான் நம்மளோட ஜிவி பிரகாஷ். கிட்டத்தட்ட 11 இயர்ஸாக வந்து அவங்க 2 பேரும் கணவன் மனைவியாக இருந்துகிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷத்துக்குரிய விஷயம் அப்படின்னு சொல்லி வாய முடிக்கிறதுக்குள்ள டக்குன்னு ஜிவி பிரகாஷ் சைட்லேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அது என்ன அப்படின்னா, உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி இவ்வளோ காலமாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு. இப்போது நாங்கள் எங்களோட ப்ரைவசி காரணமாகவும் எங்களோட மென்டல் பீஸ் காரணமாகவும் எங்களோட மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் காரணமாகவும் நானும் என் மனைவி சைதவியும் இப்போது டிவோர்ஸ்க்காக வந்து மியூச்சுவலாக அப்ளை பண்ணியிருக்கோம். இதில் யாருக்கும் எந்த ஒரு ஃபோர்ஸும் கிடையாது. எங்கள் 2 பேருக்குமே உங்களோட தனி மரியாதைக்காகவும் எங்களோட தனியாக வந்து எங்களுக்குன்னு ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட்காகவும் தான் நாங்கள் வந்து இதை வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து தயவுசெய்து ஃபேன்ஸ் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கணும். இதில் பெரிய அளவில் இதை பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கான எந்த ஒரு விஷயமே கிடையாது. இது என் ப்ரைவசி விஷயம். பட் இருந்தாலும் கூட நான் ஃபேன்ஸ்கிட்ட ஷேர் பண்ணணும், அதிகாரப்பூர்வமாக இதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறதுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் மற்றபடி ஒன்றும் கிடையாது. எங்களுக்குள்ளே பெரிய அளவுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்கள் ஒரு மியூச்சுவலாக தான் எங்களோட கரியர் க்ரோத்துக்காக இதை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஜிவி பிரகாஷ் சார்கிட்டேருந்து ஒரு அஃபிஷியலான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இதை பார்க்கும்போது ரொம்பவே எல்லாருக்குமே பக்கின்னு மாறி போட்டுச்சு. காலையிலேருந்து சோஷியல் மீடியாவில் இதை பற்றி பேச்சுகள் தான் வந்து அதிகமாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சினிமா பிரபலங்கள்லாம் ஏன் திடீர்னு டிவோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு போங்க. இதுவும் ரொம்பவே ஒரு சோகமான நிகழ்ச்சி தான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் கைஸ். பை. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.